ரோமோ தமிழ் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து என்னெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கு அதை பத்தி டீட்டெயிலா பார்க்க போறோம். இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, மீனாவோட அம்மா வீடியோ கால்ல பேசினாங்கல்ல, அந்த விஷயத்த கோமதி வீட்டுல இருக்கவங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷமா சொல்றாங்க. நான் இன்னைக்கு சம்பந்தி அம்மாட்ட வீடியோ கால்ல பேசினேன், அது மட்டுமா சம்பந்தி அம்மா நான் சமைச்ச சாப்பாடை சாப்பிட்டு ஆகா ஓகன் பாராட்டினாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் கேட்கும் போதே குழலிக்கு லைட்டா கடுப்பா தான் இருக்கும். கடைசியா கோமதி மீனாவோட அம்மாவை பாக்குறதுக்காக கிளம்புறாங்க. அதை பார்த்து குழலிக்கு இன்னும் டென்ஷன் ஆகுது. என்னம்மா நீ கொஞ்சமாச்சு சம்பந்திகத்தோட இருமா, நம்ம போய் அவங்கள பார்த்து பேசினா நம்ம கௌரவம் என்னறது, நீ ஒன்னும் போவேணான்றாங்க. அது கோமதி ஒன்ன மாதிரி உங்க அப்பனை மாதிரி என்னால வரப்பாலாம் இருக்க முடியாது, நான் போய் அவங்கள பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அங்க போய் மீனாவோட அம்மாவை பார்த்து ஜாலியாகவும் பேசுவாங்க. கடைசியா மீனாவோட அம்மாட்ட, இங்க பாருங்க, நீங்க எங்க வீட்டுக்கு வராட்டினாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி அடிக்கடி மீனாவையாச்சும் வந்து பாருங்க, மீனா கொஞ்சம் சந்தோஷமா இருப்பான்ற மாதிரி சொல்றாங்க. ஒரு பக்கம் மீனாவோட அம்மாக்கும் இவங்க எல்லாருமே மீனா மேல காட்டுற அக்கறையை பார்த்து சந்தோஷமா தான் இருக்கு. அதுக்கப்புறம் நடக்குதுன்னா, தங்கமேல் சரவணன் கிட்ட எனக்கு வேலைக்கு போக விருப்பம் இல்லைன்றாங்க. சரவணன் என்ன காரணம் கேட்பாரு. அப்ப மயில் சொல்றாங்க, மாமா இப்ப உங்களுக்கு நான் சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன், இந்த நேரத்துல நம்ம 2 பேரும் மனசு விட்டு பேசுறோம், இதெல்லாம் நான் வீட்டுல இருக்கவும் தானே நடக்குது, நான் வேலைக்கு போனா நடக்குமா? அது இல்லாம டீச்சர் வேலைன்றது சாதாரணமானது இல்ல, வீட்டுக்கு வந்த பின்னாடி பசங்களோட கொஸ்டின் பேப்பர் திருத்துறது அது இதுன்னு வேலை இருந்துட்டே இருக்கும், உங்கள்கிட்ட முகம் கொடுத்து கூட என்னால பேச முடியாது, அதனால நான் வேலைக்கெல்லாம் போலாமான்றாங்க. இதெல்லாம் கேட்ட சரவணனும், மயில் நீ சொல்றதும் சரியா தான் இருக்கு, சரி பாத்துக்கலான்றாரு. வேலைக்கு போவேனா சொல்ல பாத்துக்கலான்னு தான் சொல்றாரு. ஆனா மயில் அதை தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. அவங்க அம்மாக்கெல்லாம் கால் பண்ணி, அம்மா என் புருஷனை என்ன வேலைக்கு போவேனா சொல்லிட்டாருமான்னு சொல்லி சந்தோஷப்படுவாங்க. அதோட தான் இன்னைக்கு சீரியலை முடிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க வாய்ப்பு இருக்குன்னா, பாண்டியன் தங்கமயில்கிட்ட சொல்லலாம், மயில் அந்த ஸ்கூல் கரஸ்பாண்டர் ஃபோன் பண்ணாருப்பா, நாளையில இருந்து உன்னை வேலைக்கு வர சொன்னாருப்பான்ற மாதிரி சொல்லலாம். அதை கேட்டோன்னு தங்கமயிலுக்கு பயங்கர ஷாக் ஆகும். வழக்கம் போல ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி சமாளிக்க பார்ப்பாங்க. ஆனா பாண்டியன் விட மாட்டாரு. இங்க பார்ப்பா மயில், நாளையில இருந்து நீ ஒழுங்கா வேலைக்கு போற அவ்வளவுதான்ற மாதிரி சொல்லிடுவாரு. மயில் இந்த இடத்துல சரவணன் தனக்காக சப்போர்ட் பண்ணி பேசுவார்னு எதிர்பார்ப்பாங்க. ஆனா சரவணன் கொஞ்சம் கூட வாயை திறக்க மாட்டாரு. ரூமுக்கு போனான்னு மயிலு கோவப்படுவாங்க. எனக்கா ஏன் பேசலன்னு சொல்லி கேள்வி கேட்பாங்க. அதுக்கு சரவணன் அப்பா சொல்றது சரிதான மயிலு, நாளையில இருந்து நீ வேலைக்கு போன்னு சொல்லிட்டு அப்படியே பெல்ட்டி அடிக்க போறாரு. மயிலுக்கு பயங்கர ஷாக் ஆகும். மயில் வேலைக்கு போனாங்கன்னா கண்டிப்பா டிகிரி சர்டிஃபிகேட்லாம் கேட்பாங்க. இந்த பிரச்சனையை மயில் எப்படி சமாளிக்க போறாங்கன்னு தெரியல. வழக்கம் போல ஏதாவது ஃப்ராடுத்தனம் பண்ணவும் வாய்ப்பு இருக்கு. ஆமாங்க, ஃபேக்கா சர்டிஃபிகேட் எதுவும் ரெடி பண்ணி அந்த ஸ்கூல் கரஸ்பாண்டரை ஏமாத்தவும் வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் பத்தி உங்க கருத்தை நான் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சுன்னா ஒரு லைக்கை தட்டுங்க. நம்ம சேனல் ப்ரோமோ தமிழ் ரிவ்யூஸ் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உடனே சீரியல் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். பை கைஸ்.